சோர்ந்தாய் உன் நம்பிக்கையை இழக்காதே. ஆறுதல் தரும் தேவன் எப்போதும் துணை நிற்கிறார். ஆறுதல் தரும் தேவன் எப்போதும் துணை நிற்கிறார். இன்றே வா இயேசுவிடம் நீ வா. உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் ஏன் கலங்குகின்றாய்? உன் ஆத்துமாவே நீ ஏன் சோர்ந்தாய்? உன் நம்பிக்கையை இழக்காதே. சத்துருக்கள் உன்னை சூழ்கையிலே, உந்தன் கால்கள் இடர்கையிலே, உலகம் உன்னை எதிர்க்கையிலும் இயேசு உன்னை அணைத்திடுவார். கர்த்தரே உந்தன் அடைக்கலம், அவரே உந்தன் நம்பிக்கை. தேவனின் வார்த்தை கேடயம், அவரே உனக்கு ஜீவிதம். இன்றே வா இயேசுவிடம் நீ வா. உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் ஏன் கலங்குகின்றாய்? தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பிறகே சென்றாள். She let go of everything. எல்லாவற்றையும் விட்டுவிட்டாள். எதற்காக? இஸ்ரவேலின் தேவனை பிடித்துக் கொள்வதற்காக. அதுதான் அவள் தேவனின் மீது வைத்திருந்த அன்பு, அதுதான் அடைக்கலம். ரூத் எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2:12. அதில் இவ்வாறாக ரூத்திடத்திலே போவாஸ் என்கின்ற மனிதன் சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ரூத்தினுடைய சரித்திரத்தை முழுமையாக படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. மொத்தமாகவே ரூத்தில் எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரங்கள் தான். இந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அருமையான ஒரு ஸ்திரீயினுடைய அருமையான ஒரு வாழ்க்கை வரலாறு. வேதத்தில் எத்தனையோ பேரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ரூத் என்கின்ற புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கும். முதலாவது இந்த ரூத் யார்? ஒரு மோவாபிய பெண்மணி. மோவாப் என்கின்ற தேசத்திலிருந்து திருமணத்தின் மூலமாக இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவள். இஸ்ரவேலிலிருந்து பெத்லகேம் ஊரானாகிய எலிமெலேக் என்கின்றவன், அவனுக்கு இந்த இடத்துல பஞ்சம் இருக்குது, யூதேயா தேசத்தில் பஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு மோவாபிலே போய் குடியேறுகிறான். அப்பொழுது அங்கே அவனுடைய 2 குமாரர்களுக்கும் மோவாபிய பெண்மணிகளை என்ன செய்கிறாங்க? பெண் கொள்ளுகிறார்கள். இந்த மோவாபிய ஸ்திரீகளாகிய ரூத், ஓர்பால் எல்கானாவுக்கும் நகோமிக்கும் மருமக்களாய் மாறுகிறார்கள். இந்த மோவாபை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா வேதத்தை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் எழுதின புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் மோவாபியர்கள் இஸ்ரவேலை பாவத்திற்குட்பட பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது.
பிலேயாம் என்கின்றவன் மூலமாக இஸ்ரவேலை விபச்சார பாவத்திற்குட்படுத்தினார்கள். இந்த மோவாபு தோன்றின கதை என்ன? ஒரு தகப்பன் தன்னுடைய அறியாமையிலே, தன்னுடைய போதையிலே தன் சொந்த குமாரத்திகளிடத்தில் பிரவேசித்து பெற்ற பிள்ளைகள்தான் மோவாபும் அம்மோனும். ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ஒரு தேசம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், மோவாபியர்களில் ஒருவனும் என்னுடைய பிரசன்னத்திற்குள்ளே, என்னுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது. மோவாபியர்களில் ஒருவனும் என்னுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது. அவர்களோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அவர்களை நீ நேசிக்கவும் கூடாது, கனப்படுத்தவும் கூடாது. இந்த தலைமுறையில் மாத்திரம் அல்ல, 10ஆம் தலைமுறை வந்தாலும் மோவாபியன் என்னுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். தேவன் வெறுத்த ஒரு தேசம், தேவன் சபித்த ஒரு தேசம், இஸ்ரவேலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்ன ஒரு தேசம். அந்த தேசத்திலிருந்து வந்தவள் தான் ரூத். அவள் எப்படி இருந்தாள்? அவள் நகோமிக்கு மருமகளாய் மாறின பொழுது அங்கே என்ன நடந்தது? எல்கானா தன்னுடைய குடும்பத்தோடு கூட 10 வருஷம் மோவாபிலே இருந்தான் என்று சொல்லி ரூத் எழுதின புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் மோவாபில் இருக்கிறார். பிறகு என்ன நடந்தது? எல்கானா மரித்து போகிறான். அவனுடைய 2 குமாரர்களும் மரித்து போகிறான். அந்த 2 குமாரர்களும் மரித்த பொழுது நகோமி என்ன செய்கிறா? ஆண்டவர் யூதேயா தேசத்தில் இருந்த பஞ்சத்தை எடுத்து போட்டார் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு திரும்பவுமாய் போகிறாள். இஸ்ரவேலுக்கு திரும்பி போகும் பொழுது இந்த மருமக்களிடத்தில் நகோமி சொல்லுகிறார், நீங்கள் திரும்பி உங்கள் தேசத்திற்கே போய்விடுங்க. இவங்க 2 பேரும் கூட வராங்க. ஆனால் இந்த மாமியார் மருமகளை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? நீங்கள் 2 பேரும் திரும்பி போயிருங்க, என்னுடைய 2 குமாரர்களும் மரித்து விட்டார்கள், ஆகவே நான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியாது, நீங்கள் திரும்பவுமா என்ன செய்யுங்க, உங்கள் தேசத்துக்கே போங்கன்னு சொல்கிறேன். அப்பொழுது ரூத் 1ஆம் அதிகாரத்திலே 10-14 வசனங்களில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு சென்றாள். முதல்ல சொல்கிறாங்க, நாங்கள் உம்மோடு வருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறா? ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு சென்று விடுகிறாள். பிறகு என்ன நடந்துச்சு? 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரூத்தோ தன்னுடைய மாமியாரோடையே கூட போகிறாள். மாமியாரோட தேசத்துக்கு போகிறாள். நம்ம முதல்ல வாசித்த வசனம் ரூத் 2:12 நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. நம்ம வாசிக்கும் பொழுது அது சாதாரண ஒரு காரியமாய் தெரிகிறது. ஆனால் நீங்கள் நல்ல வசனத்தை ஆழமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரூத் செய்த காரியம் என்ன? தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தேசம், தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விட்டு தன் மாமிக்கு பிறகே, தேவனுக்கு பிறகே சென்றாள். She let go of everything. எல்லாவற்றையும் விட்டுவிட்டாள். எதற்காக? இஸ்ரவேலின் தேவனை பிடித்து கொள்வதற்காக. ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே மிகவும் அருமையாக சொல்லுகிறாள், நீ போ மகளே, உன் சகோதரி சென்று விட்டாள், நீ போ என்று சொல்லும் பொழுது அங்கே ரூத் சொல்லுகிறாள், திரும்பி போகிறதை பற்றி நீங்கள் திரும்பி பேசாதீங்க, பேச வேண்டாம். உன்னுடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்காது. அப்படியே பிரித்தாலும் நான் உம்மோடு கூட மரிப்பேன், உம்மோடு நீர் அடக்கம் பண்ணுகிற இடத்திலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். அது மாத்திரமல்ல, நான் உம்மை விட்டு அப்படி பிரிந்து போவேன் என்றால் தேவனாகிய கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னிடத்தில் கேட்க கடவர் என்று சொல்கிறார். எல்லாரும் நினைக்கிறோம் மாமியார் பின்னாடி ரூத் போயிட்டா, அதுதான் அவளுக்கு பலன். இல்லை, முதல்ல she chose the Almighty God. அவள் மாமியாருக்கு பின்னாடி சொல்லலை, முதல்ல தேவனுக்கு பின்னால் சொல்லுகிறாள். ஒரு அந்நிய பெண்மணி என்ன சொல்கிறா? தேவன் எனக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் பதில் செய்ய கடவர், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ அவளுக்குள்ளே இருந்த வைராக்கியம், அவளுக்கு உள்ளே இருந்த அன்பு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். ஒரு அந்நிய பெண்மணி, ஆனால் அவள் என்ன செய்கிறா? ஆண்டவர் பின்பாக போகிறான். அதுதாங்க அடைக்கலமாய் வந்ததற்கு அர்த்தம். எல்லாவற்றையும் விட்டாள்,
தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பின்பதாக சென்றாள். அதுதான் அவள் தேவனின் மீது வைத்திருந்த அன்பு, அதுதான் அடைக்கலம். அதனால தான் போவாஸ் சொல்லுகிறான், அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்தாய். செட்டைகளின் கீழ் அடைக்கலம் என்றால் அர்த்தம் என்ன? கோழி தன் குஞ்சுகளை அணைக்கும் பொழுது அந்த குஞ்சுகள் செட்டைகளுக்குள்ளாக சென்று விட்டால் அதற்கு உலகம் தெரியுமா? தெரியாது. உலகம் மறைந்துவிடும். அந்த தாய் கோழி மாத்திரம்தான் அந்த குஞ்சுக்கு தெரியும். அதுபோல தான் ரூத்தும் செஞ்சா. என்ன செஞ்சா? தனக்கு தெரிந்த உலகத்தை விட்டால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ளே வந்தாள். நம்ம எவ்வளவு நேரம், எத்தனை காலம் அப்படி அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை காட்டிலும் நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரிடத்தில் நீ அடைக்கலமாய் வரும் பொழுது அவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 57:1 தாவீது சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். ஆபத்துக்கள் உலகத்தில் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஓடி போய் எப்படி ஒரு சின்ன குழந்தை தாயை நோக்கி ஓடி போய் அரவணைப்புக்காக தேங்கி கிடக்குதோ அதுபோல் நம்ம ஆண்டவரிடத்தில் ஓடிவிட வேண்டுமா? We have to shut out the world. சில சமயங்களில் நீங்கள் தேவனை தேடி போகணும்னா உலகத்திற்கு உங்கள் முதுகை காட்ட வேண்டும். உலகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே அப்புறப்படுத்த வேண்டும். உலகத்தை நீங்கள் மறைத்து விட வேண்டும். எல்லாவற்றையும் மறந்தால்தான் தேவனை நீங்கள் உறுதியாக பிடிக்க முடியும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டால்தான் அவருடைய செட்டைக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும்? அடைக்கலமாய் வர முடியும். சங்கீதம் 18:2 சொல்லுவது போல, 1 சொல்லுவது போல, கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை, கர்த்தர் என்னுடைய கோட்டை, அவரே எனக்கு எல்லாம். உபாகமம் 33:27 நம்ம பார்க்கிறோம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவன் உன் அடைக்கலம். அநாதியாய் என்றென்றைக்கும் ஜீவிக்கின்ற கர்த்தர், என்றென்றைக்கும் ஜீவிக்கின்ற கர்த்தர் உனக்கு எப்பொழுதுமே அடைக்கலமாயிருப்பார். இது சுலபமான காரியமா? கடினமான காரியம்தான். கஷ்டமான ஒரு காரியம், மிகவும் மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒரு சாதாரணமாக ஒரு திருமணத்தின் போதே ஒரு பிள்ளை தன்னுடைய தாயின் வீட்டை விட்டு ஒரு கணவனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அநேக பழக்க வழக்கங்கள், அநேக காரியங்கள் மாறுகின்றது. அப்போ மாறும் பொழுதே பிரச்சனைகள் வருதா இல்லையா? கண்டிப்பாக வருகிறது. அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வருகிறது. ஒரு பெண்ணால் தனக்குரியது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கணவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுவதற்கு முடிவதில்லை. ஏன் முடிவதில்லை? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் உலகம், அவள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இதுதான் உலகம். அப்பொழுது அவள் புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த புதிய உலகத்தில் யாரை நம்பி இருப்பது, எந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளுவது, எந்த காரியங்களை விட்டு கொள்வது, இப்படி ஒரு குழப்பத்தில் அவள் இருக்கிறாள். ரூத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பேசுவதற்கு கூட ஒரு மோவாபிய பெண்மணி இருந்திருக்க முடியாது. தேவர் கன்சிடர்ட் சோஷியலி அவுட்காஸ்ட். யூதர்களுக்கு முன்பதாக மோவாபியர்களும் அம்மோனியர்களும் அருவருக்கப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அப்படி இருப்பினும் அவள் இஸ்ரவேலின் தேவனையும் நகோமியையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நேசித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போனான். நிபந்தனைகள் இல்லாத ஒரு அன்பு. தேவன் மீதும் தன்னுடைய மாமியாரின் மீதும் நிபந்தனையற்ற ஒரு அன்பை கொண்டிருந்தாள். அதனால தான் அவளால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் பின்பதாக போக முடிந்தது. அவளுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்களேன். கணவன் இல்லை, மாமனார் இல்லை, ஆண் என்று சொல்லிக்கொள்ள அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லை. நகோமி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ரூத் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 21ஆம் வசனத்தில் நகோமி சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுங்கையாய் திரும்ப பண்ணினார். நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக போனேன். இங்கே பஞ்சம்தான், நான் அங்கே போனேன். ஆனால் இப்போ இங்கே என்ன? எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னை கிளேசப்படுத்தினார் என் தேவன் என்று சொல்லுகிறாள் நகோமி. அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தின் மத்தியில் இவள் தேவனை தெரிந்து கொள்ளுகிறாள்.
துன்பத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உலகத்தில் சர்வைவலுக்கு அவளுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு பிடியும் இல்லை, ஒரு வேலை இல்லை, ஏதோ ஒரு வயல் இருக்குது அதிலிருந்து பிழைப்பு வரும் என்பது கிடையாது, சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பது கிடையாது. அவளுக்கு நல்லா தெரியும், திரும்ப இஸ்ரவேல் தேசத்திற்கு அவள் போவாள் என்றால் நிச்சயமாக அவள் ஒதுக்கப்படுவாள். எல்லாரும் அவளை பார்த்து இவள் மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லுவார். ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் எழுதியிருக்கும். எல்லாவற்றிலும் ஒதுக்கி வைக்கப்படுவாள். இருப்பினும் இந்த பாடுகளின் மத்தியில் அவள் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறாள். அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. நமக்கு பாடு வரும்பொழுது ஆண்டவரை நேசிக்கிறோமா அல்லது ஆண்டவரை விட்டு தூரம் ஓடி போகிறோமா? நமக்கு பாடு வரும்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்களை நேசிக்கிறோமா அல்லது தூரம் ஓடி போகிறோமா? ரூத் எல்லா பாடுகளின் மத்தியிலும் தன்னுடைய மாமியையும் தன்னுடைய தேவனையும் நேசித்தாள். ஆகவே தான் அவள் அடைக்கலமாய் வந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு வேற யாருமே இல்லை, நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு ஓடி வந்துட்டா. பேதுரு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஏசப்பா மரிக்க போகும் முன்பதாக எல்லா சீஷர்களும் சுற்றி உட்கார்ந்திருக்கிறாள். சுற்றி உட்கார்ந்திருக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து, லூக்கா 22:33 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன், எதுவுமே என்னை உம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாது இயேசுவே, நான் எல்லாவற்றிலும் உம்மை பின்பற்றி வருகிறேன்னு சொல்லுகிறான். ஆனால் பேதுரு பின்பற்றினானா? மறுதளித்தான், தேவனை மறுதளித்தான், அன்பை மறந்து போனான். பிற்பாடு அவன் உணர்த்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நாசமோ, மரணமோ, பட்டினியோ, பசியோ, எதுவா இருந்தாலும் சரி, அதிகாரங்களோ துரைத்தனங்களோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள காணப்படணும். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அன்பு காணப்படுகின்றதா? யோசித்து பாருங்கள். இந்த அன்பு மேலான அன்பு. நான் ஏசப்பாவுக்கு அடைக்கலமா, நான் ஏசப்பாவையே பின்பற்றி வந்துட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்போ மற்றது எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விட்டீர்களா? அல்லது மற்றதையும் நீங்கள் தொட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ரூத்தை போல எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, அதற்கு நம்ம எல்லாரையும் பகைக்கணுங்கிறது கிடையாது, எல்லாரையும் நம்ம வெறுக்கணுங்கிறது கிடையாது, எல்லார் மீது அன்பு செலுத்தணும். இருப்பினும் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அவரை மாத்திரமே உங்களுடைய அன்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் லவ். He should be our first love. உங்களுக்கு ஏசப்பா மாத்திரம்தான் உலகமாக இருக்கணும், தேவன் மாத்திரம்தான் உலகமாக இருக்கணும். எனக்கு தேவனும் வேண்டும், மற்ற எல்லாமே வேண்டும்னா ஆசீர்வாதம் தேடி வராது. அவரிடத்தில் அடைக்கலம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவரை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அதற்குரிய பலனை தருவார். அதுலேயே அடுத்த காரியம் என்ன சொல்லுது? உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா. முதல்ல என்ன பார்த்தோம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருவதுன்னு அர்த்தம் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா. நான் சொன்னேன், அவள் வந்த சூழ்நிலை என்ன? அவள் வந்த சூழ்நிலை என்ன? கணவன் மரித்து விட்டான், அவள் ஒரு விதவை, வீட்டில் ஒரு ஆண்மகன் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒருவரும் இல்லை, ஏழ்மை, வறுமை, தேசத்தை விட்டு தேசம் ஓடி வருகிறாள்.
ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இஸ்ரவேலுக்குள்ளே நுழைகிறாள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் நிலைமையில் வந்த ரூத் முதல்ல செய்தது என்ன தெரியுமா? அவள் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படவே இல்லை. அவள் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படவே இல்லை. நம்ம பெண்களுக்குள்ள நல்ல குணம் என்ன தெரியுமா? நான் இப்படி ஒதுக்கப்பட்டவள், நான் இப்படி மோசமான நிலைமையில் இருக்கிறவள், நான் ஒரு ஏழை, என்னால் ஒன்றுமே முடியாது, நான் இப்படி குறைவானவள், இப்படியே நினைத்து நினைத்து நம்மை குறித்து நாமே என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு பரிதாபப்பட்டுக்கிறோம். உலகத்தில் எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லை, ஆகவே நானே எனக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம்? பரிதாபப்பட்டு. அந்த பரிதாபம் நல்லதா கெட்டதா? மகா கெட்டது, கொடூரமானதுன்னு சொல்ல. நமக்கு நாமே பரிதாபப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள டிப்ரெஷன், உங்களுக்குள்ள சோர்வு, உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்குள்ள தற்கொலை எண்ணம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். சமாதானமே இருக்காது. ரூத் 1:21 நான் வெறுமையாய் வருகிறேன், என்னை நகோமி என்று சொல்லாதீருங்கள், மாறா என்று சொல்லுங்கள், தேவன் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினார்னு சொல்கிறான். நகோமி ஒரு யூத குலத்து ஸ்திரீ, அதிலே எல்லாவற்றிலும் ஊற்றி வளர்க்கப்பட்டவள், ஒரு நல்ல ஒரு தாய். அப்படிப்பட்ட ஒரு தாயே தன்னுடைய நிலைமையை நினைத்து நொந்து போய் சொல்லுகிறாள். தன்னுடைய தேசத்திற்கு வரும் பொழுது அவள் நொந்து போய் இருக்கிறாள். ஆனால் நீங்கள் அந்த ரூத்து புஸ்தகம் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒரு வசனத்தில் கூட ரூத் தன் நிலைமையை நினைத்து வருந்தினாள், ரூத் தன் நிலைமையை நினைத்து கவலைப்பட்டா, ரூத் தன் நிலைமையை நினைத்து பரிதாபப்பட்டாள்னு சொல்லி எங்கேயாவது எழுதியிருக்குதா? எழுதவே இல்லை. அவள் தன்னையே குறித்து பரிதாபப்படவில்லை. கடந்த காலங்களை மறந்தாள். கடந்த காலங்களை குறித்து அவள் நினைக்கவில்லை. நான் ஒரு விதவையே அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கவே இல்லை. போவாசன் இடத்துல சொல்லும் பொழுது நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லலை. மாறாக தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா அது போதும்னு வந்தா. ஏசாயா 43 18 ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும் பொழுது அதை நினைத்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். மாறாக அதை நினைத்து 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 நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, உங்களுடைய மனதையே நீங்களே என்ன செஞ்சிடக்கூடாது? மாற்றிக்கொள்ளக்கூடாது, குழப்பிக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய மனதையே நீங்களே என்ன பண்ணக்கூடாது? குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஸோ ரூத்தினுடைய முதல் செய்கை என்ன? பழையவைகளை மறந்தாள். நம்ம சொல்கிறோம் அவளுடைய இனத்தை மறந்தா, அவளுடைய ஜனத்தை மறந்தாள், அவளுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் மறந்தாள் என்று சொல்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் இருதயத்தில் இருந்த வடுவை மறந்தாள், இருதயத்தில் இருந்த நொறுக்குதலை மறந்தாள், சிறுமையை மறந்தாள், அவளுடைய ஏழ்மையை மறந்தாள். கர்த்தரிடத்தில் நான் அடைக்கலமாக வந்துட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்ம எத்தனை நாள் திரும்பி திரும்பி அசை போட்டு ஆண்டவர்கிட்டே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு நேரம் முறுமுறுக்கிறோம் பார்த்தீங்களா? ரூத் ஒரு நாள் முறுமுறுக்கவே இல்லை. ஷி ஹேட் நோ செல்ஃப் பிட்டி. முறுமுறுப்பு, ஆண்டவரை முறுமுறுக்கணுன்னா முதல் ஆரம்பம் நீங்களே உங்களுக்கு பரிதாபப்படுறது தான். நீங்களே உங்களுக்காக பரிதாபப்பட்டுக்கிட்டே இருந்தால், நாமே நமக்கு பரிதாபப்பட்டால் யாராவது நமக்கு பட்டம் கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள், யாராவது பட்டம் கொடுப்பாங்களா? நம்ம பரிதாபப்பட்டாலும் படாவிட்டாலும் உலகம் சுழன்று கொண்டே தான் இருக்கும், வாழ்க்கை போய்கொண்டே தான் இருக்கும். ஐயோ இவங்களை கஷ்டப்படுறாங்களேன்னு உலகம் ஒரு நாள் என்ன செய்யாது? நிற்காது. வாழ்க்கை போய்கொண்டே தான் இருக்கும். ரூத் அதை நன்கு புரிந்து வைத்தாள். நகோமி கூட நொந்து போனான், ஆனால் ரூத் என்ன செஞ்சா? அதை கண்டு கொள்ளவே இல்லை. அடுத்ததாக ரூத் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சாய்ஸ், தன்னுடைய தேர்ந்தெடுப்பில் நிலையானவளாயிருந்தாள், நிலைத்து நின்றாள். ஷீ வாஸ் ஸ்டேபிள். எதில் நிலைத்து நின்றால்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொண்டால் அதிலேயே நிலைத்து நின்றாள். யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இருமனமுள்ளவன் எதிலும் நிலையற்றவனாயிருக்கிறான். எதிலையுமே நிலையில்லாத வாழ்க்கை. அநேக பெண்களுடைய வாழ்க்கை அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுலேயுமே நிலையான ஒரு வாழ்க்கை கிடையாது.
எதை சிந்தித்தாலும், எந்த வேலை செஞ்சாலும், என்னத்தை பார்த்தாலும் இது பெட்டராக இருக்குமோ, அது நல்லா இருக்குமோ, அது இருக்குமோ, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அப்படி தான் நம்ம என்ன செஞ்சிடோம், நினச்சி போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரூத் என்ன செய்தா, தான் ஒரு சாய்ஸ், தன்னுடைய தெரிந்தெடுப்பில் நம் மோவாப் தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று ஒரு தெரிந்தெடுப்பு இருந்தது. அதிலேயே கடைசி வரைக்கும் என்ன செஞ்சா, நிலைத்து நின்றாள். சங்கீதம் 112 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவனுடைய இருதயம் உறுதியாயிருக்கும், நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு நாளும் சலனப்பட்டு கொண்டே இருக்காது. இதிலே நமக்கு அதிலே நமக்கு அதை செய்வோமா இதை செய்வோமான்னு ஒரு அலைமோதுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கூட என்ன செய்யாது, இருக்காது. ரூத் தன்னுடைய மாமியாருடைய வழியில் போக வேண்டும் என்று தெரிந்தெடுத்து விட்டாள். அதற்கு பின்பதாக மாமியார்கிட்ட சொன்னாலா, ஐயோ நான் மோவாப் தேசத்திலே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாலா? சொல்லலை. நான் திரும்பி போயிருக்கலாமே நினச்சி பார்த்தாளா? நினச்சி பார்க்கல. இந்த தேசத்திலேயே இருந்து எப்படி ஆண்டவர் தன்னை வழிநடத்துவாரோ அப்படியே நடத்தட்டும் என்று சொல்லி நிலையுள்ள ஒரு மனதாக இருந்தாள். அடுத்ததாக நீங்கள் சொன்ன காரியம், அவள் நல்ல வேலை செஞ்சான். என்ன செஞ்சா? நல்ல வேலை செஞ்சான். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவள் தான் நகோமியின் இடத்துல சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? வயலில் போய் நான் கதிரை பொறுக்கிட்டு வரேன்னு சொல்கிறா. இந்த கதிர்களை பொறுக்கின்ற பழக்கம் எப்படி வந்தது? லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய நிலத்தை அறுவடை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடாத, அறுத்து விடாது. ஓரங்களில் இருக்கிறதும் மீந்திருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் வைத்து வைன்னு லேவியராகமம் 19:9, 10 ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் யூதர்களுடைய வழக்கம். அந்த நிலத்தை அறுவடை செய்யும் பொழுது ஆங்காங்கே சில துண்டுகள் கதிர்கள் என்ன செய்யும், விட்டு விடுவார்கள். ரூத்துக்கு தெரிந்தது. இதை தெரிஞ்சோன்னு என்ன சொல்கிறா? ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் போய் யாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதோ அங்கே போய் நான் என்ன செய்யட்டும், வேலை செய்து நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கட்டும்ன்ட்டு போகிறான். கதிர்களை பொறுக்குகின்ற வேலைக்கு போகிறான். நான் நல்ல ஒரு குடும்பத்து பெண், என்னால் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு ரூத் வீட்டிலே உட்காந்துருந்தானா சாப்பாடு வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க, வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காது, கண்டிப்பாக வந்திருக்காது. தன்னை தாழ்த்தினால் போய் கதிர்களை பொறுக்க போனான்.